அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு பார்த்துட்டோம். இன்றைக்கி மகாத்மா காந்தியை பற்றி பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகள் இல்லையா, எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒருவர் தான். தேசத்தின் தந்தை. பார்க்கலாமா? காந்தியடிகள் 1869 பிறந்திருக்காரு. 1948 இறந்திருக்காரு. ஓகேவா? காந்தி ஐயாவுடைய பிறப்பும் சூயஸ் கால்வாய் திறப்பும் ஒரே ஆண்டில் நடந்திருக்கும் இல்லையா? பிறப்பு போர்பந்தர், குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் தான் பிறந்தார். பெற்றோர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி புத்லிபாய் அம்மையாருக்கு பிறந்தவர். காந்தியடிகளின் மனைவி கஸ்தூரிபாய். சரியா? தனது 18வது வயதில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு பரிஸ்டர் என்னும் வழக்கறிஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். 18 வயசில் பரிஸ்டர்ன்றது வழக்கறிஞர், அந்த படிப்புக்காக இங்கிலாந்து போகிறார். இங்கிலாந்தில் தான் போய் வக்கீலுக்கு படிக்கிறார். சரியா? 1891 பரிஸ்டர் பட்டம் பெறார். 1891 பரிஸ்டர் பட்டம் பெறார். சரியா? 1893 முதல் முறையாக தென்னாப்பிரிக்கா போகிறார். சரியா? எப்போ போகிறாரு? 1893 தென்னாப்பிரிக்கா போகிறார். இன ஒதுக்கல் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க. சரியா? 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்புகிறார். ஓகேவா? மொத்தம் 22 வருஷமும் தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்திருக்காரு. சரியா? 1915 ஜனவரி 9 தான் தென்னாப்பிரிக்காவில் இந்தியா வராரு. அதனால தான் நம்ம வெளிநாட்டுவார் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா? 1915 காந்தி ENCயில் இணைய காரணமாக இருந்தவர் கோகலே தான். காந்தியுடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய குரு யார், அரசியல் குரு யாருன்னு கேட்டால் MG ரன்னடே. சரியா? மகாதேவ் கோவிந்த் ரன்னடே. சரியா? விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகத்தெலாம் உருவாக்கின மனிதர் அவர் தான். காந்தியின் ஆன்மீக குரு என்றழைக்கப்படுபவர் ஸ்ரீமத் ராய் சந்திரஜி. ஓகேவா? அவர் ஒரு சமண துறவி. ஓகேவா? நம்ம பாரதியாருடைய அரசியல் குரு திலகர்னும் ஞான குரு நிவேதிதா அம்மையார்னும் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் காந்தியுடைய அரசியல் குரு கோகலே, காந்தியின் ஆன்மீக குரு என்று அழைக்கப்படுவர் ஸ்ரீமத் ராய் சந்திரஜி. ஓகேவா? ராய் சந்திரஜி 1917 சாம்ரான் சத்தியாகிரகத்தில் முதல்ல பங்கு பெறார். அவருடைய முதல் பங்களிப்பே இது வெற்றியை பெற்று தருகிறது. சரியா? 1918 கேதா சத்தியாகிரகம். ஓகேவா? பஞ்சகாலத்தில் ஆங்கிலேயர்களின் நில வருவாய் வசூலிப்பதற்கு எதிரான போராட்டத்தை துவங்குறாரு. அதுலேயும் வெற்றி காண்றாரு. சரி, இருக்கிறவங்க மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற நிலைக்கு ஆங்கிலேயரில் கொண்டு வந்து அதுலேயும் வெற்றி காண்றாரு. ஓகேவா? இது ரெண்டுத்துலேயும் ஜெயித்த உடனே அடுத்து 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் வருது. அதுலேயும் காந்தியடிகளுடைய போராட்டம் வெற்றி பெறுது. ஸோ இதன் மூலமாக காந்தியடிகள் எதில் தலையிட்டாலும் அதில் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இந்தியா முழுக்க பரவுது. சரியா? காந்தியடிகளுக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் இருந்தாங்க, போராடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்த நேரமும் அவரோட பங்கு பெற்ற எல்லாமும் வெற்றி காண்றதால காந்தியை நோக்கி ஒட்டுமொத்தமும் திரும்புது. சரியா? இதுவே காந்தியடிகளின் முதல் உண்ணாவிரத போராட்டம். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான் காந்தியடிகளுடைய முதல் உண்ணாவிரத போராட்டம். சரியா? காந்தியுடைய முதல் உண்ணாவிரத போராட்டம் எதுன்னு கேட்கலாம். 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான். ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் எதுன்னு கேட்டால் 1905 சவுத் ஆப்பிரிக்காவில். இந்தியாவில் முதல் சத்தியாகிரகம் எதுன்னு கேட்டால் 1917 சாம்ரானில். முதல் உண்ணாவிரத போராட்டம்னு கேட்டால் 1918 அகமதாபாத்தில். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த போராட்டங்களை காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருவாகிறார். ஓகேவா? இந்த போராட்டங்களின் காரணமாக தான் காந்தி ஒரு மக்கள் தலைவனாக உருவாகிறாரு. 1919 ரவுலட் சத்தியாகிரகம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். 1919 ரவுலட் சட்டம் வந்துச்சு. அதை கருப்பு சட்டங்கள் என்று அழைத்தோம். ஓகேவா?
யாரையுமே எதுவுமே கேட்காம தூக்கி உள்ள வைக்கிறது. சரியா? அதுக்கு ஜாலியன் வாலாபாத் சதுக்கத்தில் வச்சு கொலை 300 பேர் இறந்ததா அஃபிஷியலாக சொல்கிறாங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. சரியா? ஜாலியன் வாலாபாத்துக்கு படுகொலைக்கு பழி வாங்கினவர் தான் நம்ம உத்தம் சிங் இல்லையா? இங்கிலாந்து போய் 30 வருஷம் கழிச்சு நம்மால் போட்டு தள்ளியிருக்கார். 1919 பிப்ரவரியில் காந்தியடிகள் சென்னை வந்தார். 1919 தான் காந்தியடிகள் சென்னை வராரு. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து கருத்தாய்வு கூட்டம் ஒன்று ராஜாஜி நிலத்தில் நடைபெற்றது. இது நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? ரௌலட் சத்தியாகிரகம் குறித்து விவாதிக்க காந்தி சென்னைக்கு வருமாறு அழைத்தவர் யாருன்னா கஸ்தூரிரங்க ஐயங்கார். சரியா? ரௌலட் சத்தியாகிரகம் குறித்து விவாதிக்க காந்தியை சென்னைக்கு வருமாறு அழைத்தவர் கஸ்தூரிரங்க ஐயர். சரியா? ஓகேவா? இது நமக்கு புது தகவல். ராஜாஜி நிலத்துக்கு வந்ததால் ராஜாஜி தான் அழைச்சிருப்பாருன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரியா? இதை படிச்சிருந்தா தான் பண்ண முடியும். சரியா? கஸ்தூரிரங்கன் ஐயர் தான் ரௌலட் சட்டத்தை பற்றி விவாதிக்கிறதுக்கு காந்தியடிகளை கூப்பிட்டது. 1919 மார்ச் 18. ஓகேவா? சென்னையில் காந்தியடிகளுடன் ஆலோசனையில் பங்கேற்றவர்கள் ராஜாஜி, சேலம் விஜயராகவாச்சாரி. ஓகேவா? இவர் தான் தமிழக மிதவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுறவர். இந்த விஜயராகவாச்சாரி தான். இவர் தான் 1920 காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர். 1920 நாக்பூர் மாநாட்டுடைய தலைவர். 1920 லாலா லஜபதி ராயின்னு சொல்லக்கூடாது. 1920 ஒரு சிறப்பு மாநாடு நடந்துச்சு, ஆண்டு மாநாடு நடந்திருக்கும். 1920 சிறப்பு மாநாடு தான் லாலா லஜபதி ராய் தலைமை ஏற்றிருப்பார். சரியா? வருடாந்திர மாநாட்டுக்கு நாக்பூரில் நடந்திருக்கும். நாக்பூரில் தலைமை ஏற்றவர் விஜயராகவாச்சாரி தான். சரியா? அவரும் ராஜாஜியும் கஸ்தூரிரங்கனும் 3 பேரும் தான் 1919 நடந்த சென்னையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க. அப்போது தான் காந்தியடிகளை சந்திக்க வந்தவர் பாரதியார். அப்போ தான் போய் பார்க்குறாரு, தன்னுடைய கூட்டத்திற்கு வருமாறு கேட்குறாரு இல்லையா? பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கவிஞர் என்று பாரதியார் என அச்சந்திப்பின் போது ராஜாஜிடம் கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். சரியா? பாரதி கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஒரு கூட்டம் கூட்டுறேன், நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாரு இல்லையா? அதுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கு உங்கள் கூட்டத்தை மாற்றி வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு காந்தி. அதுக்கு நம்ம பாரதி என்ன சொல்கிறாரு, இல்லை கூட்டம் முடிவு செஞ்சபடி நடக்கும், உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரியா? ஸோ அதை பார்த்தோன்னே காந்தியடிகள் வியப்பாக, யாருப்பா இவன் அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு யார்கிட்ட? ராஜாஜிகிட்ட. நம்ம பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய கவிஞர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? சொன்னது காந்தி யார்கிட்ட சொன்னார்னா ராஜாஜியிடம் சொன்னார். சரியா? 1920 அகமதாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவினர் கூட்டம் காந்தியடிகள் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஓகேவா? 1920 அகமதாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் தான் அகிம்சையையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. காந்தியடிகள் 1896ஆம் ஆண்டு அக்டோபர் 24 முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிகிறார். 1896. சரி, 93 போயிட்டாரே, அதுக்கப்புறம் 1915 தானே வந்தாருன்னு நான் கேட்கக்கூடாது. இடையில வராமையாக போயிருப்பார். நம்ம கூட தான் எங்கேயோ வேலைக்கு கிளம்பி போகிறோம், இடையில நம்ம வீட்டை பார்த்துட்டு தானே போகிறோம். அந்த மாதிரி வந்தப்போ ஒரு வாட்டி தென்னிந்தியா வந்திருக்கார். முதல்ல காந்தி தென்னிந்தியா வந்தது 1896. சரியா? சென்னை மகாஜன சபையின் உரையாற்ற தான் வந்திருக்காரு. சென்னை மகாஜன சபை எது? ஆரம்பகால, ஓகேவா, தென்னிந்தியாவின் ஆரம்பகால மெட்ராஸ் மகாஜன சபை என்பது தெளிவாக தேசிய நோக்கத்தை கொண்ட ஒரு தென்னிந்தியாவின் ஆரம்பகால அமைப்பு. சரியா? அது மே 16, 1884 தான் உருவாக்குறாங்க. அதில் முக்கியமாக 3 பேர், வீரராகவாச்சாரி, அனந்தராஜலு மற்றும் ரங்கையா தான் முதல் தலைவர். சரியா? அனந்தராசலு செயலாளராக இருந்திருப்பார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. சரியா? மகாஜன சபை அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதில் உரையாற்றுவதற்காக தான் காந்தி முதல்ல சென்னைக்கு வந்திருக்காரு. சரியா?
1896லேருந்து 1946 வரைக்கும் இடைப்பட்ட 50 ஆண்டுகளில் 20 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு. சரியா? ஃபஸ்ட்டு வந்தது எப்போது? 1896. சரியா? 1946 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் 20 முறை தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சரியா? இதெல்லாம் குரூப் 2 குரூப் 1 கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது புகைவண்டியில் மதுரைக்கு செல்கிறார். சரியா? அப்போ தான் தன்னுடைய எளிய கோலமாக உடை அணிவதை மாற்றம் ஏற்படுத்தியது. எல்லாம் பட்டும் பகட்டுமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குமே, இங்கே எல்லாம் துணியே இல்லாமல் கோமணம் கட்டிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி பகட்டா துணி போடுறோமேன்னு அன்றைக்கி விட்டவர் தான் கடைசி வரைக்கும் வேட்டி துண்டோடவே தான் வாழ்ந்தார் இல்லையா? சாதிய பாகுபாடு காரணமாக காந்தியடிகள் முதலில் செல்ல மறுத்ததும் பின் அனைத்து மக்களையும் அனுமதித்ததால் சென்றதுமான கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சரியா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் அவரை கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் எல்லாரும் அதில் போகிறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கும்போது இல்லை, குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னேன். இல்லை, அப்போ நான் வரல, எல்லாரும் என்றைக்கு உள்ளே போகிறாங்களோ அன்றைக்கி நான் உள்ளே வரேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வரும்போது தான் எல்லாரும் அனுமதித்த பிறகு அவர் போனார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. சரியா? அதே மாதிரி தான் நீராட மறுத்த அருவி குற்றால அருவி. சரியா? குற்றால அருவியிலும் குறிக்கிறதுக்கு தடை இருந்திருக்கும். அதே மாதிரி எல்லா மக்களும் அனுமதிக்கப்பட்ட போது தான் இவரும் போய் குற்றாலத்துக்கு போயிருப்பார். சரியா? காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். சரியா? ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா காந்தி என்ற பட்டத்தை வழங்கினது யார்? ரவீந்திரநாத் தாகூர். காந்திக்கு தேசத்தந்தை என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? நேதாஜி. சரியா? நேதாஜிக்கும் காந்திக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் மதித்தாங்க. அதுவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்தியை ரொம்பவே மதித்தார். சரியா? அதனால தான் அவர் 39 தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். பிளாக் பேர்டு என்ற கட்சியில் போய் தொடங்கினார். சரியா? தேசத்தந்தை என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? நேதாஜி தான். காந்தி அரை நிர்வாண பக்கிரி. காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். 1913 காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு அழைச்சவர் யார்? சர்ச்சில். காந்தியை காந்தியடிகள் என்று அழைத்தவர் திருவிக்கா, உப்பு சத்தியாகிரகத்தின் போது. சரியா? காந்தியை காந்தியடிகள் என்று அழைத்தவர் யார்? நம்ம திருவி கல்யாண சுந்தரம் தான். எப்போது அழைக்கிறாரு? உப்பு சத்தியாகிரகத்தின் போது. சரியா? 1924 பெல்காம் மாநாடு. பெல்காம் எங்கே இருக்குது? கர்நாடகத்தில் இருக்குது. சரியா? 1924 பெல்காம் மாநாட்டு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் காந்தி. சரியா? 1925 யார்? சரோஜினி அம்மையார். சரியா? 1930 உப்பு சத்தியாகிரகம் மூலம் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறார். உப்பு அள்ளக்கூடாதுன்னு சொன்னதால் அதை மீறணுன்றதுக்காக அமைதியாக போய் உப்பு அள்ளிட்டு அப்படியே வந்துடுறது. ஓகேவா? அதுதான் மீறுறது, சட்ட மறுப்பு இயக்கம். 1930. இதுவும் எல்லாருக்குமே தெரியும். 12 மார்ச் 1930 அன்று 78 நபர்களுடன் சமர்பதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்குறார். 78 பேரோட தொடங்குறாரு. எங்கே இருந்துன்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து. சரியா? அதுதான் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்கிறோம். சரியா? 1931 ஏற்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துப்பார். சரிங்களா? முதல் மற்றும் 2, 3 மூணுத்துலேயுமே கலந்துக்கிட்டவர் யார்? அம்பேத்கர். சரியா? முதல் 2 கலந்துக்கிட்டவர் ரெட்டமலை சீனிவாசன். 1932 பூனா ஒப்பந்தத்தின்படி காந்தி அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்டது பூனா ஒப்பந்தம். எதுக்கு? தனி தொகுதிகளுக்காக. 32 பூனா ஒப்பந்தம். சரியா? மெக்டொனால்டு விருதுன்னு அம்பேத்கர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, தனி தொகுதிகள். அந்த தனி தொகுதியில் வந்தால் மேலும் பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஜெயிலே உண்ணாவிரதம் இருப்பார். காந்திக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் எல்லாரும் அம்பேத்கர் கூப்பிட்டு பேசி நாங்கள் காங்கிரஸோட தொகுதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி
அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பூனா ஒப்பந்தம், அதுதான் பூனா ஒப்பந்தம்னு அழைக்கப்படுது. சரியா? அது 1932 போடப்பட்டது. காந்தியடிகளின் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதியில் ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அதனால தான் அது நடந்தது. தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தி அம்பேத்கர் இடையே ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். சரியா? 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். சரியா? தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 தொடங்குறாரு. முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் வினோபா பாவே தான் ஃபஸ்ட்டு அதை முன்னெடுத்து சென்றிருப்பார். காமராஜரும் அதை செய்ய முற்பட்டிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே அவர் சிறையில் அடைக்கப்பட்டுருவார். சரியா? அதுக்கடுத்து 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தி பங்கேற்றிருப்பார். அப்போது தான் செய் அல்லது செத்துமடி என்று முழங்கினார். சரியா? நம்ம காந்தியடிகளுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்காமல் இருந்ததுக்கு இந்த வரி தான் காரணம்னு சொல்லப்படுது. ஓகேவா? செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொன்னது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தான். சரியா? ஆனால் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு ராஜாஜி எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். சரியா? ஆயிரத்தி 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி துக்கம் அனுசித்தார். சரியா? 1947 தான் பாகிஸ்தான் பிரிவினை நடந்திருக்கும். அப்பொழுது ரொம்ப வருத்தப்படுறார். 1948 ஜனவரி 13 17 வரை சமூக நல்லிணக்கத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார். சரியா? ஜனவரி 13 17 வரைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்காக உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 1940 அன்று மாலை நாதுராம் கோட்சேவால் காந்தி சுட்டுக் கொல்லப்படுறார். சரியா? இந்தியாவில் காந்தி ஏற்படுத்திய ஆசிரமங்கள்னு பார்த்தோம்னா சபர்மதி ஆசிரமம், சேவா கிராமம். சபர்மதி ஆசிரமம் அகமதாபாத்தில் 1916 உருவாக்குனார், குஜராத்தில். சேவா கிராமம்ன்றது வார்தாவில் 1936. சரியா? ரெண்டுமே குஜராத் தான். சபர்மதி ஆசிரமம், சேவா கிராமம். சரியா? 1916 ஒன்று, 1936 ஒன்று. சரியா? இந்தியாவின் காந்தியின் முதல் 3 போராட்டங்கள் சாம்ரான் சத்தியாகிரகம் 17, கேதா சத்தியாகிரகம் 18, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 18. சரியா? முதல் உண்ணாவிரத போராட்டம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான். சரியா? இந்தியாவில் காந்தியடிகளின் தேசிய போராட்டங்கள் இது எல்லாமே நம்ம ஐஎன்எம்முக்கு இது நமக்கு நல்லா உதவும். சரியா? தமிழே அதை நம்ம படிச்சிடும். முக்கியமான இது எல்லாமே நம்ம ஐஎன்எம்லேயும் பார்க்கக்கூடியது. சரியா? ஐஎன்எம்மும் கவரான மாதிரி இது நம்ம பார்த்துட்டோம்னா இதிலே நமக்கு ரவுலட் சத்தியாகிரகம் 1919, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்டமறுப்பு இயக்கம் 1930, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனே வெளியேறு 42. சரியா? அடுத்து காந்தி துவங்கிய பத்திரிகைகள். இந்தியன் ஒப்பீனியன் 1903 ஆங்கிலம், குஜராத், தமிழ், ஹிந்தி 4 மொழியிலையும் இருக்குது. ஓகேவா? 1903 பரிதிமர் கலைஞருடைய மறைவு, காமராஜருடைய பிறப்பும் 1903 தான். இந்தியன் ஒப்பீனியனை காந்தி தொடங்கின ஆண்டு தான் பரிதிமர் கலைஞருடைய மறைவும் காமராஜருடைய பிறப்பும் இருந்திருக்கும். சரியா? யங் இந்தியா 1919 1931 வரைக்கும் நடத்திருப்பார் யங் இந்தியா. ஓகேவா? நவஜீவன் 1919 1931 வரைக்கும். யங் இந்தியாவும் நவஜீவனும் ஒரே ஆண்டுகளில் செயல்பட்டு இருந்திருக்கும். யங் இந்தியா ஆங்கிலத்தில், நவஜீவன் குஜராத்தி மொழி. ஹரிஜன் பத்திரிகைன்னு ஒன்று உருவாக்குனார் 1933 ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காந்தி உருவாக்கிய பத்திரிகை எதுனா ஹரிஜன். சரியா? காந்தி எழுதிய புத்தகங்கள்னு பார்த்தோம்னா இந்து சுயராஜ்யம் அல்லது இந்திய சுயாட்சி 1909 எழுதியிருப்பார். இந்து சுயராஜ்யம் அல்லது இந்திய சுயாட்சி. அனைத்து ஆண்களும் சகோதரர்களே, ஆல் மென்ஸ் ஆர் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். ஓகேவா? நல்லதற்கான பாதை, கீ டு ஹெல்த், நல்லதற்கான பாதைன்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. சர்வோதயம் அப்படின்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்கார். சரியா? காந்தியின் சுயசரிதை, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை. ஓகேவா? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரியா? நவஜீவன் இதழில் 1925 1929 வரை வெளிவந்தது. ஓகேவா? நவஜீவன் குஜராத்தி மொழியில் எழுதின பத்திரிகை அது. சரியா? தன்னுடைய இதழில் தான் சத்திய சோதனை என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியிருப்பார். சரியா?
காந்தியடிகளுக்கான சிறப்புகள்னு பார்த்தோம்னா, இவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். ஏன்னா லீவ் விடுறாங்க இல்லையா? அவர் மறைந்த நாளான ஜனவரி 30 இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவாக தியாகிகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரியா? ஜனவரி 30 தியாகிகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுறார். சரியா? காந்தியடிகள் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிறது. காந்தியடிகளுடைய நினைவு மண்டபம் எங்கே அமைஞ்சிருக்கு? கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிறது. மகாத்மா காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைந்துள்ளது. இது நமக்கு நல்லாவே தெரியும். மகாத்மா காந்தி 150வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு முதல் முறையாக எண்கோண வடிவிலான அஞ்சல் தலையை இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டது. ஓகேவா? காந்தியுடைய 150வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எண்கோண வடிவிலான அஞ்சல் தலை வெளியிட்டது. 1948 ஆகஸ்ட் 15 காந்திக்கு முதல் அஞ்சல் தலை வெளியிட்டது. சரியா? ஜிஓ எழுதிய தமிழ் கையேடு மிகவும் கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறார். இதை நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம். காந்தியடிகள் பெரிதும் கவர்ந்த நூல் திருக்குறள். காந்திக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆர் சங்கரன் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன். சரியா? இரட்டைமலை சீனிவாசன் யார்? தாத்தா என்ற அன்புடன் அழைக்கப்படுபவர். சரியா? 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் காந்தி. நம்ம தமிழ் 6வது புத்தகத்திலே படிச்சிருப்போம்ல, சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். ஓகேவா? அம்மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? நம்ம உவே சுவாமிநாதன். உவேசாவின் அடிநிழலில் நின்று தமிழ் கற்க விரும்பியவர் தான் காந்தியடிகள். என்ன சொன்னார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் நின்று தமிழ் கற்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் இல்லையா? அதுதான். காந்தியடிகள் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போதே படித்த நாடக நூல் சரவண பிதுர்பத்தி. இதுவே காந்தியடிகளின் பெற்றோரை போற்றும் பண்பை உணர்த்தியது. ஓகேவா? இது 2024 குரூப் 4ஓட கொஸ்டின். ஒரு நிமிஷம் இருங்க. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சரவண பிதுர்பத்தி. சரியா? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் ரஷ்ய அறிஞர் டால்சுதாய். இது அவருடைய ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு சொல்லலாம். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. சரியா? இது 2018 குரூப் 4 கொஸ்டின்ங்க. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் டால்சுதாய். சரியா? இது காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடித்த நூல். ஓகேவா? காந்தியடிகளுடைய டாப்பிக்கில் இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். சரியா? காந்தியடிகள் பிடிச்ச நூல் எதுன்ற வரைக்கும் நம்ம படித்து வச்சுருக்கணும் போல் இருக்கு. பாருங்கள். காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். காந்தியடிகள் எந்த நாடகத்தை பார்த்து உண்மையே பேசும் என்று உறுதி பூண்டார்னு கேட்டால் ஹரிச்சந்திர நாடகம். சரியா? வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது என்று கூறியவர் காந்தியடிகள். ஓகேவா? இது அவருடைய முக்கியமான மேற்கோளுங்க. வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயதால் அணைக்க முற்படுவது போன்றது என்று காந்தியடிகள் சொல்கிறார். சரியா? தத்துவங்கள் இல்லையா? எல்லாருடைய தத்துவங்களும் ஒரே மாதிரி இருக்குது. எடுத்துக்கடுத்து நம்ம விருப்பம் தான். வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயதால் அணைக்க முற்படுவது போன்றது. ஆனால் நடைமுறையில் இது ஒத்து வருமானு தெரியலங்க. சரியா? உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும். இது ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க. உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஓர் நல்ல சமுதாயமாக உருவாகும் என்றவர் யாருன்னா காந்தியடிகள் தான். இது ரொம்ப ஒரு மகத்தான சிந்தனைங்க. எல்லாரும் ஒரு குறிக்கோளை நோக்கி நகரக்கூடிய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும். ஸோ குறிக்கோள் முக்கியமானதுன்றத இதிலிருந்து காந்தியடிகள் நமக்கு சொல்கிறாரு. சரியா? அவ்வளோதாங்க. இது தமிழ் கடித இலக்கியத்திலே நம்ம முடிச்சிட்டோம். ஐஎன்எம்லையும் இவ்வளோ தான் காந்தியை பற்றியான தகவல்கள் இருக்கும். சரியா? இது படித்தாலே நம்ம தமிழும் கவரான மாதிரியும் ஐஎன்எம்மும் கவரான மாதிரியும் இருக்கும். சரியா? நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.